வேற அவன் செஞ்சதுக்கு அவனை சும்மா விட சொல்றியா? நீ அபார்ஷன் பண்ணிட்டா அவரை பழி வாங்குறது அர்த்தமா? பைத்தியமாடி நீ? குழந்தையை கலைச்சன்னா அந்த வேதனை உனக்கு தாண்டி அதிகம். இந்த அபார்ஷன்ங்கிற வார்த்தையை கேட்டாலே உடம்பெல்லாம் நடுங்குது. யோசிச்சு பாரு, எனக்கு பிரச்சனை வர ஆரம்பிச்சதே அதுல இருந்துதான். அன்னைக்கு மட்டும் நான் அப்படி ஒரு முடிவு எடுக்காம இருந்திருந்தா இன்னைக்கு என் வாழ்க்கை சரியா இருந்திருக்குமோன்னு தோணுது. இங்க பாரு, ஒரு தடவை பட்டு இப்ப படக்கூடாத அவஸ்தையெல்லாம் பட்டுட்டு இருக்கேன். தயவு செஞ்சு அபார்ஷன் எல்லாம் பண்ணி உன் வாழ்க்கையை கெடுத்துக்காத. ஒரு குழந்தை இந்த பூமிக்கு வரதுக்கு முன்னாடி அழிக்க நினைக்கிறது பாவம். நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு பார்த்தல்ல. அப்படி நினைச்சதுக்கே இப்படின்னா அதை செய்ய போற உனக்கு என்னெல்லாம் ஆகும்னு யோசிச்சு பாரு. அதுவும் இல்லாம ஒரு உயிரை உருவாக்குறதும் அழிக்கிறதும் நம்ம கையில இல்ல, மேல இருக்கிறவன் கையில இருக்கு. அவனை மீறி பண்ணா நம்மள யோசிக்கவே விடாத அளவுக்கு பண்ணிடுவான். அதனாலதான் சொல்றேன், உனக்கு அழகர் மேல கோவம் இருந்தா அவர் மேல காட்டு. அதை விட்டுட்டு குழந்தை கிட்ட காட்டினா அப்புறம் ஏன் நிலைமைதான் உனக்கும். ஹே, நான் அபார்ஷன் பண்றேன் பண்ணல அது ரெண்டாவது விஷயம். ஆனா அழகர் அந்த லெட்டர் வந்ததை மறைச்சது தப்பு தானே? கண்டிப்பா தப்புதான். ஆனா அது அவர் மறைக்கலையே. மறைக்க சொன்னது உங்க அம்மாவும் பாட்டியும் தானே. நீ மாடி அந்த கதையெல்லாம் நம்பிட்டு இருக்க? அது கதை இல்லடி, உண்மை. ஏன்னா அழகர் அப்படி யோசிக்கிற ஆள் இல்ல. சரி, அவ அதை மறைக்கலன்னே வச்சுக்கோ. அதுக்கப்புறமாவது ஒரு நாள் என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல. நம்மள சுத்தி நடக்கிறதெல்லாம் பாத்துட்டுமா நீ இந்த கேள்வி கேக்குற? ஆதி வீட்டை விட்டு வந்ததுல இருந்து அழகர் நார்மலா இருந்து நீ பாத்திருக்கியா? அழகர் நிஜமாவே பாவம்டி. ஒரு பக்கம் உன்னை கவனிச்சுக்கிறதோ, இன்னொரு பக்கம் என்னையும் தமிழையும் பாத்துக்கிறதோ, இதுக்கு நடுவுல ஆதிய வேற தேடினது அவருக்கு ஞாபகம் வர வைக்கணும். பாவண்டி அழகர். அவர் எத்தனை வேலையதான் பாப்பாரு. நமக்கே சில முக்கியமான விஷயம் சில சமயம் மறந்து போயிடுது. அப்படி இருக்கும்போது அழகர் மறந்ததுல என்னடி தப்பு இருக்கு? அதானே, நீயும் என் அம்மா பாட்டி மாதிரி அவனுக்கு தானே சப்போர்ட் பண்ணுவ. ஏய், நீ தாண்டி என் ஃப்ரெண்டு, அழகர் இல்ல. உன் வாழ்க்கை சந்தோஷமா இருக்கணும், நிம்மதியா இருக்கணும் தான் உனக்காக பேசிட்டு இருக்கேன். அழகருக்கு சப்போர்ட் பண்ணணும்லாம் இல்ல. ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்றேன், அந்த பொண்ணு அவருக்கு பிடிச்சதோ இல்லையோ, அந்த பொண்ணோட குழந்தைய அவருக்கு ரொம்ப பிடிச்சு அவங்கதான் அவருக்கு உலகங்கிற மாதிரி அவங்க கூடவே இருந்தாரு. ஒரு கட்டத்துல அந்த பொண்ணும் அவரை விரும்ப ஆரம்பிச்சு 2 பேரும் கல்யாணமும் பண்ணிக்கிட்டாங்க. அவளோட முதல் வாழ்க்கை எப்படி இருந்துச்சுன்னு கூட சொல்ல தெரியாது. ஆனா 2ஆவதா கிடைச்ச வாழ்க்கை தான், அதுதான் உண்மையான வாழ்க்கைன்னு நினைக்கிற அளவுக்கு அவ அவ்வளவு சந்தோஷமா இருந்தா. அவ புருஷனும் அவளை ரொம்ப நல்லா பாத்துக்கிட்டாரு. ரெண்டு பேரும் சந்தோஷமா வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கும் போது அவங்க 2 பேருக்கும் நடுவுல ஒரு பெரிய பிரச்சனை. அவரோட அம்மா அந்த பொண்ணோட மாமியார் மூலமா வந்துச்சு. அவ வேணும்னு செஞ்சாலோ இல்ல தெரியாம செஞ்சாலோ, அவ கோவத்துல அவங்க மாமியார் கூட சண்டை போட்டு அவங்கள வீட்டை விட்டு போக வச்சிட்டா. அவங்களும் ஒரு நாள் தற்கொலை பண்ணி இறந்துட்டாங்க.
அம்மாவோட இழப்புக்கு தான் மனைவிதான் காரணம் தெரிஞ்ச உடனே ஒரு நாள் தான் பொண்டாட்டியும் பொண்ணையும் தனியா விட்டுட்டு அவ புருஷன் எங்கேயோ கிளம்பி போயிட்டாரு. அந்த பொண்ணு அவரை எங்கெங்கேயோ தேடி ஒரு வழியா கண்டுபிடிச்சிட்டா. ஆனா அவரை அவர் பொண்டாட்டியும் பொள்ளையும் வேணான்னு தூக்கி எறிஞ்சிட்டாரு. அந்த அந்த பொண்ணோட பேரு பாரதி.